வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகாவுடன் கூட்டணி சேர துடிக்கும் பெரிய கட்சி, பயந்து போன கட்சிகள் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்சிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அரசியல் பணிகளில் ஈடுபட தாவேகாவும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க பல கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட பெரிய பெரிய கட்சிகள் தாவேகாவுடன் கூட்டணி செல்ல கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறது. ஏனென்றால் இந்த கட்சிகளுடன் சேர்ந்தால் நம்ம ஜெயித்து விடுமா, நமக்கான சீட்டுகள் கிடைக்குமா, நமக்கான எம்எல்ஏக்கள் கிடைப்பார்களா, நமக்கான வெற்றி அமையுமா அப்படின்றது யோசிக்கிறாங்க. ஒரு சில கட்சிகள் இல்லை இந்த கட்சியுடன் சேர்ந்தால் தான் நம்ம வெற்றியை பெற முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கும் தள்ளப்படுகிறார்கள். ஸோ இரு திசையிலும் இரு பக்கமாக யோசிக்கக்கூடிய செயலில் அரசியல் இருப்பதனால அரசியலில் பெரும் விதத்தில் மாற்றம் நடைபெறுகிறதா அப்படின்றத பொறுத்து பார்க்கும். மேலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்பதனை ஆய்வு செய்ய 12 பேர் கொண்ட குழுவையும் காங்கிரஸ் அமைத்துள்ளதாம். அதாவது மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடர்கர், மாநிலம் தலைவர் செல்வ பெருந்தகை அடங்கிய குழு இன்னும் 2 வாரங்களில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்து செய்திகள் வெளியான நிலைமையில் தற்பொழுது குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது. இது ஒரு பக்கம் தாவேகா ஆதரவு வந்தால் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து விடுவார்கள் அப்படின்றது பேசப்படுகிறது. இன்னொரு பக்கம் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகளிடையே ரகசிய சர்வே நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா திமுக 40 தொகுதிகளை தரவில்லை எனில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே டெண்டர் கிடைப்பதில்லை, திமுகவால் காங்கிரசிற்கு வளர்ச்சி இல்லை என பல அதிருப்திகள் நிலவுகிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைமை ஆலோசனை நடத்தி வருகிறதாம். மேலும் இது போன்று பார்த்திங்கன்னா பேச்சுக்களின் மூலமாகவே தெரிகிறது தாவேகாவுடன் இவர்கள் இணைய மிகவும் துடிக்கிறார்கள், அவர்களுக்கான ஆர்வமும் இருக்கிறது, அவர்களும் அதை தான் ஆசைப்படுகிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. இவர்கள் என்ன மாதிரியாக இதனை எடுத்து செல்ல போகிறார்கள் என்பதை நம்ம சற்றே பார்க்கணும். ஏனென்றால் தற்போது இந்த மாதிரியான கூட்டணி, அதாவது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் பெரும் விதத்தில் வெற்றி என்பது பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆதரவான கட்சி தான், எப்போ வேணுமானாலும் கம்பேக் கொடுக்கலாம் தமிழகத்தில். ஏன்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய காமராஜரே அங்கே இருந்து பயணித்து கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் அப்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கட்சியிலிருந்து பயணித்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த கட்சிக்கு அந்த உயிர் பிரிப்பு என்பதே அந்த ஒரு வாக்கியம்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க கூட்டணி அமைச்சாங்கன்னா பெரும் விதத்தில் வெற்றியும் பெறலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன முடிவுகள் எடுக்கிறார்கள் என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.